எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்கல்ல, திரும்பி வரல, நான் வந்து ப்ரொடியூசராக இருந்து பண்ணேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் மேன். போலீஸார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைக் வந்து மைக் டெக்ஸ்ட் தான் நல்லாயிருக்கும், கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. தனக்கு என்ன வேணும், போலீஸார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஐ ஹேவ் தட் mental strength, no, I'll do something more in my life. Seriously. And then Puri Jagannath, seriously, அந்த மனுஷன் ஒரு வரலாறு, இஸ் இன் ஹிஸ்ட்ரி. எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா ఒక தமிழ் அம்மா தமிழ் அம்மாய் கதா. அந்த படம் வந்து தமிழில் எம் குரன் சனா மகாலட்சுமி எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். 4 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்க படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார். வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம் ஒரு ஜிம் அவங்க எடுத்தாங்க, இங்கே நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டாக்கை இருந்தது, சினிமா கொட்டாக்கை இருந்தது. இப்போ வரைக்கும் எழுதிட்டே இருப்பாரு, நிறைய யோசிப்பாரு. ஒரு கதையை சொல்லி முடிச்சது நிப்பாட்டதில்லை. அந்த கதை ஓகேவா? தூங்குறாரு, அதுதான் பேச கொடுக்குறது இந்த இடத்துக்கு. ஐயோ, ஸோ எங்கேயோ விட்டேன், நான் எங்கே விட்டேன் தெரியல. ஓகே, எழுதிட்டே இருப்பார். லஞ்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதிடுவார். இந்த ஷூட் ப்ராசஸில் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்தில் 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமாக இருக்கு. சீனை டெவலப் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். சமீப்தா சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கும் அவரோட பிளானிங். தனக்கு என்ன வேணும், ஃப்ரேமில் என்ன வரும், எவ்வளோ வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக மோஸ்ட்லி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் வந்து அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க, கவலையப்படாதீங்க, யூஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி போலீஸாரோட இருக்கிறது வந்து ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார்.